வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் ரேவதியை பார்த்து, இங்கே பாரு ரேவதி, நீ வெளிநாடு போகிறதுன்னு நினச்சி ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற. கண்டிப்பாக ஒன்று நினச்சி உங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அத்தை கூட ஓரளவுக்கு உன் மேலே கோவப்படுவாங்களே. ஆனால் உங்கள் அப்பா அவர் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பாவம், எந்த உலகமுமே அறியாதவர். அவர் ரொம்ப கவலைப்படுவார். அவரை பற்றி யோசனை பண்ணி பார்த்தியா ரேவதி? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது என்னோட லைஃப், நான் மட்டும்தான் எல்லாமே டிசைட் பண்ணுவேன். ஆனால் உன் கூட எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது என்னோட விருப்பம் இல்லாமல் நடந்திருக்கு. அப்படி இருக்கையில் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் எங்கேயும் போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது என்னோட முடிவு, நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சொல்கிறத எதையுமே மதிக்காமல் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இது கேட்டதோட கார்த்திக் கவலைப்படுறாரு. பாவம், என் மேலே உள்ள கோவத்தில் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ரேவதி வெறுக்கிறாளே அப்படின்னு கார்த்திக் கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி வந்ததோட நம்ம கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் மேடம். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை, அன்னைக்கு நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டீங்கல்ல, அதிகாரிங்க வந்தப்போ பணத்தை கொண்டு போய் ஒழிச்சு ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டீங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி மாப்பிள்ளை? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம், இதெல்லாம் சாதாரணம்தான். இது மாதிரி மாடியிலேருந்து பார்த்தேன், அவங்க வந்தது தெரிஞ்சிச்சு. ஸோ எதிரிங்க வந்து உங்களை பழி வாங்குறதுக்காக இப்படி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணேன். உடனே எப்படியாவது அவங்கக்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நெக்ஸ்ட்டு இந்த பிளான் பண்ணேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை, ஒரு நல்ல மாப்பிள்ளையை தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கிலீஷ் பேசுகிறீங்க, நல்ல விவரமாக இருக்கீங்க, எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தேடி இருந்தால் கூட ரேவதிக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்பேனா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை, அதோட நான் ரொம்ப பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த கணக்கு வழக்கு எல்லாமே உங்கள் கையில் ஒப்படைக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் சந்திரா கேட்குறாங்க, அக்கா என்னக்கா சொல்கிற? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா, நான் என்ன தப்பான முடிவு எடுக்கிறேன்? மாப்பிள்ளையை பற்றியா எவ்வளோ டேலண்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இந்த கணக்கு வழக்க ஒப்படைக்கிறதுல இந்த வித தப்பும் இல்லைன்னு தான் தோணுது. இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, அவசரப்பட்டு நீ ரொம்ப பெரிய முடிவு எடுக்கிற. இவருக்கு அப்படி என்ன தெரியும் அப்படின்னு இவர்கிட்ட கொடுக்க போகிற? அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நேற்று அதிகாரிங்க வந்தப்ப நீயும் எந்த அளவுக்கு பதறுன அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஒரு செகண்ட் மட்டும் அதிகாரிங்க அந்த பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சும் நீ இப்படி பேசுகிற. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிக்கா, ஏதோ ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதுனால மொத்த பொறுப்பையும் இவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இதுதான் என்னோட முடிவு, இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மாப்பிள்ளை, நாளையிலேருந்து இந்த வீட்டோட கணக்கு பொறுப்புகளை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சந்திரா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்கேன், இந்த வீட்டில் என்ன செலவாகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. ஆனால் இவன் வந்ததோட இவன்கிட்ட இந்த பொறுப்புகளை கொடுக்குறான். வர வர இந்த வீட்டில் இவனோட அதிகாரம் ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்குது. அவர் இவனை பற்றின உண்மைகளை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒன்றும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. வர வர இவன் நம்மளோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா, என்ன யோசிக்கிற? சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா, நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுது. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை சந்திரா, நான்லாம் அவசரப்படலை, நான் சரியாக தான் முடிவு பண்ணியிருக்கேன். இது கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வெளியில் போகிறாரு. அப்போ தான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. சொல்லுங்கம்மா. அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி எப்படிப்பா இருக்க? கார்த்தி சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கம்மா. அப்போ அபிராமி வந்துட்டு, கார்த்தி டல்லாக பேசுகிறத கண்டுபிடிச்சி, கார்த்தி
என்னாச்சுப்பா, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அத்தை ஏதாவது சொன்னாளா? கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா, அத்தையெல்லாம் எதுவும் சொல்லலையே. அப்ப அபிராமி சொல்றாங்க, இல்லப்பா, ஏதோ உன் குரலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுப்பா. கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, நீ தூரத்துல தான் இருக்க, ஆனா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உன் வாய்ஸை வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன். சொல்லுப்பா. இது கேட்டதோட கார்த்திகேயன், சரிம்மா இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு பக்கத்துல யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு கார்த்தி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, ரேவதி இருக்கால்ல, அவளுக்கு வெளிநாடு போகணுமா, ஆஸ்திரேலியாவுக்கு விசாலாம் அப்ளை பண்ணிட்டா, டிக்கெட்டும் வந்துட்டு 2 நாளையில வெளிநாடு கிளம்புறா. இது கேட்டதோட அபிராமிக்கு பேரதிர்ச்சி. என்னப்பா சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா, ரேவதி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் வேணும்னா ரேவதி கிட்ட பேசி பார்க்கவா? கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். அபிராமி கேக்குறாங்க, என்னப்பா, ரேவதி ஏன்பா இப்படி யோசிக்கிறா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா, இந்த கல்யாணம் நடந்ததே ரேவதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இல்ல, அதனாலதான் என்னை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இது கேட்டதோட நம்ம அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, ரேவதி உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காப்பா. நான் ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைக்கவா? நான் போய் ரேவதி கிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ அம்மா, ரேவதி ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா. அவ இந்த கோவத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது? அத்தை கிட்ட வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு உறவுல இருக்கோம் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமா. அதனால நீங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். இது கேட்டதோட அபிராமியும், சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே நான் கேட்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி சொல்றாரு, சரிம்மா, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அபிராமிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம கார்த்தியோட வாழ்க்கைய நம்ம தான் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு அபிராமி நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. பரமேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நாச்சியா. அப்ப அபிராமி சொல்றாங்க, அம்மா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னம்மா அபிராமி, குரலே ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமாம்மா, ரேவதி இருக்கால, அவ கார்த்தி கூட சேர்ந்து ஹாப்பியா தான் வாழ்றா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னும் ரேவதி கார்த்தியை வந்து வெறுத்துக்கிட்டே தான் இருக்கா. இது கேட்டதோட பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னம்மா நாச்சியா இப்படி சொல்ற? அப்ப அபிராமி சொல்றாங்க, அம்மா, இப்பதாம்மா நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்ப கார்த்தி வாய்ஸ் ஒரு மாதிரி லோவா பேசினதோட என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டேன். அப்பதான் கார்த்தி வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்னான். இது கேட்டதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. பரமேஸ்வரி கேக்குறாங்க, அப்படி என்ன விஷயத்த கார்த்தி சொன்னான்? அபிராமி சொல்றாங்க, அம்மா, கார்த்தி வந்துட்டு ரேவதிய ஆஸ்திரேலியா அனுப்ப போறாளாம். ரேவதி வந்துட்டு அடம்பிடிச்சு ஆஸ்திரேலியா கிளம்புறாளாம். வீட்டுல உள்ள யாருக்குமே இந்த விஷயத்த பத்தி தெரியாது. கார்த்தி தான் அனுப்பி வைக்க போறான் போல. இது கேட்டதோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன அபிராமி, நீ இப்படி சொல்ற? எப்படியாவது ரேவதியை தடுத்து நிறுத்தி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அபிராமி சொல்றாங்க, அம்மா, நானும் அதே தான் கார்த்திகிட்ட கேட்டேன். நான் எப்படியாவது ரேவதி கிட்ட கெஞ்சி அவளை எங்கேயும் போக விடாம நான் உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா கார்த்தி கேட்கவே இல்லை. அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறான். இப்ப நான் என்னம்மா பண்றது? இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நாச்சியா, கார்த்தி அப்படிதான் சொல்லுவான், அதுக்குன்ட்டு நீ அப்படியே விட்டுருவியா? இங்க பாரு, நம்ம பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கணும், சரியா? அதனால நீ கண்டிப்பா வந்துட்டு ரேவதி கிட்ட பேசு, ரேவதி கிட்ட உண்மையை சொல்லு, கண்டிப்பா ரேவதி ஒத்துப்பா. இது கேட்டதோட அபிராமியும், சரிம்மா, என் பிள்ளையோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கண்டிப்பா போயிட்டு ரேவதி கிட்ட பேசுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி அபிராமி அப்படின்ட்டு போனை கட் பண்ண. அபிராமி நினைக்கிறாங்க, நம்ம உடனே போயிட்டு நம்ம ரேவதியை தடுக்கணும். ரேவதி அவசரத்துல இப்படி ஒரு முடிவெடுக்கிறா. அவ சின்ன பொண்ணு, இப்படிதான் முடிவெடுப்பா. நம்ம தான் போயிட்டு அவகிட்ட சொல்லணும். சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவா. நம்ம தான் எப்படியாவது ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம அபிராமி நேரா கிளம்புறாங்க கார்த்தியோட ஊருக்கு. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு, அம்மா கிட்ட என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டே இல்ல? கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட ரேவதியும், சரி, ஓகே,
எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடு அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் எல்லாத்தையும் அவருக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. வெளியில வந்ததோட சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா கிளம்பிட்டீங்களா? கார்த்தி சொல்றாரு. ஆமா மேடம், கிளம்பியாச்சு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு. ரேவதி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, ஏற்கனவே ஒரு தடவை நீங்க 2 பேரும் போனப்ப உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. சோ ராஜா மாப்பிள்ளை எப்படியோ உன்னை காப்பாத்திட்டாரு. சோ மறுபடியும் 2 பேரும் தனியா போறீங்க. எதுக்கும் எந்தவித ஆபத்துலயும் சிக்கிக்காம வாங்க. ரேவதி, மாப்பிள்ளை பேச்ச கேட்கணும், சரியா? இது கேட்டதோட ரேவதியும், இத்தனை நாளும் அதைத்தானமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி கிளம்பு அப்படின்னு சொன்னதோட ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ரேவதி போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் கார்ல ஏறுறாங்க. கொஞ்ச தூரம் போனதோட ரேவதி கார்த்திய பார்த்து, நல்ல வேலை, அம்மாவை ரொம்ப சூப்பரா சமாளிச்சுட்டேன். கார்த்தி சொல்றாரு, நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன்னா உங்களை வெளிநாடு அனுப்புறேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி நான் சமாளிக்காம இருக்க முடியும்? இது கேட்டதோட ரேவதியும், சரி ஓகே, நான் அப்படி கிளம்புறதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? கார்த்தி சொல்றாரு. ரேவதி, நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? இது உன்னோட விருப்பம். உன்னோட விருப்பத்துக்கு நான் என்னைக்குமே எதிரியா வந்து நிக்க மாட்டேன். இதை கேட்டதோட ரேவதியும், சரி ஓகே, ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி தான் பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வருது. ஏர்போர்ட் வந்ததோட கார்த்தி ரேவதி கிட்ட, சரி ஓகே இறங்குங்க, நான் கிளம்புறேன். ரேவதி கேக்குறாங்க, என்ன இங்கேயே என்ன விட்டுட்டு போகலாங்கிற? இங்க பாரு, இந்த திங்ஸ் எல்லாம் யாரு எடுத்துட்டு வர்றது? எடுத்துட்டு வா. இது கேட்டதோட கார்த்தியும், சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு கார்த்தி எடுத்துட்டு போறாரு. கார்த்தி எடுத்துட்டு போறத பார்த்துட்டு நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு, ரேவதி என்னடி இந்த பக்கம்? ரேவதி சொல்றாங்க, நான் ஆஸ்திரேலியாவில ஒர்க் பண்ண போறேன்டி. உடனே அவங்க சொல்றாங்க, அப்படியாடி, கங்க்ராச்சுலேஷன். இவர் யாரு? ரேவதி சொல்றாங்க, இவர் எங்க வீட்டு டிரைவர். இது கேட்டதோட அந்த பொண்ணு, டிரைவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி ஓகே, போயிட்டு அந்த வேலையை பாருடி. இது கேட்டதோட அவங்க போறாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, சரி ஓகே, உங்களுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டேன், நான் கிளம்பவா? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து நான் செக்இன் பண்ணணும். அது வரைக்கும் என் திங்ஸை யார் பாத்துக்கிறது? இரு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்ட்டு வெயிட் பண்றாரு. அதே நேரத்துல ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட அபிராமி கரெக்டா அந்த ஏர்போர்ட்க்கு வராங்க. அபிராமி வந்துட்டு, கடவுளே, ரேவதி போயிருக்க கூடாது அப்படின்ட்டு அங்கிருந்து வராங்க. பார்த்தா கார்த்தி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அபிராமி நேரா கார்த்திய போய் பார்க்க கார்த்தி அபிராமியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா, இங்க என்ன பண்றீங்க? அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி என்னப்பா நடக்குது இங்க? ரேவதி கிட்ட, நீ தானப்பா சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அவளை நீ அனுப்புறது ரொம்ப தப்பில்லையாப்பா? ஏன்பா இப்படி பண்ற? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அம்மா, அது ரேவதியோட விருப்பம். அவளோட விருப்பத்துக்கு என்னால எப்படிமா வந்து ஆப்போசிட்டா பேச முடியும்? ஏற்கனவே அவளோட லைஃப் ரொம்ப போச்சு அப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா. இதுல நான் வேற தடுத்தன வச்சுக்கிடுங்களேன், அவ இன்னுமே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவா. சோ அவளோட வெற்றிக்கு நான் எப்பவுமே பின்னாடி துணை நிக்கணும்ல. என்னைக்குமே அவளுக்கு தடங்களா இருக்கக்கூடாது. அதனாலதாம்மா அனுப்பி வச்சேன். என்னை மன்னிச்சிடுங்க. அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, நீ என்ன பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவ ஒன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலையெல்லாம் ஆஸ்திரேலியா போகல. இந்த குடும்பத்தை விட்டு எப்படியாவது போகணும் அப்படின்னு நினைச்சுதான் போறா. ஒருவேளை அவ சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு கிளம்புனா நானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ரேவதி அப்படின்னு சொல்லி. ஆனா அவ இந்த ஊரை விட்டு போறது இந்த குடும்பத்தை விட்டு பிரியறதுக்காக, இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சோ அவளோட இந்த பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது கார்த்தி. இங்க பாரு, அவளை நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்ட்டு அபிராமி இங்க இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. ஆனா அபிராமி சொன்னதையே கேட்கல. இங்க இருந்து போயிட்டு நேரா ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி அபிராமிய பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி இங்கேருந்து வந்துட்டு கார்த்திய பார்த்து, இங்க பாரு, நான் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட சொன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி சென்டிமெண்ட் ஃபுல் வேலை பாக்குறியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இப்படியெல்லாம் வார்த்தையை யூஸ் பண்ணாத. நான் எல்லாம் அப்படி பண்ற ஆள் கிடையாது. இது எங்க அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, போதும், இதுக்கு மேலேயும் என்னை ஏமாத்தாத. உங்க அம்மா கிட்ட சொல்லி நான் போறதை நிப்பாட்டுறதுக்காக தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, கார்த்தி வந்துட்டு ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லை. நீ வெளிநாடு போறதுக்கு அவன்
முழு துணையா இருக்கேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னான். நான் தான் அவன் சொல்றது தப்பு அப்படிங்கறதுக்காகவும் என்னை நிப்பாட்டுறதுக்காகவும் தான் வந்திருக்கேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க ஆன்ட்டி, எனக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, அதான் கிளம்புறேன். அபிராமி கேக்குறாங்க, இங்க பாரு, இப்ப கூட நீ அங்க போறதுக்கு முழு விருப்பத்தோட இருக்க, சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் போற அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எந்த வித தடங்களும் இல்லாம நான் உன்னை அனுப்பி வைப்பேன். ஆனா நீ எதுக்காக தெரியுமா போறேன் அப்படிங்கிற, கார்த்திய கல்யாணம் பண்ணியாச்சு அப்படிங்கறதுக்காக தான் யாரும் உன் விருப்பத்தை கேட்காம இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோவத்துலதான் நீ போகணும்னு சொல்ற. மத்தபடி உனக்கு வேற எந்த கோவமும் இல்ல, உனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல, அங்க போய் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்செல்லாம் நீ போகல. இது கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரேவதி அபிராமிய பார்த்து, இங்க பாருங்க ஆன்டி, உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கையும் நிறைய மரியாதையும் இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம அபிராமி கோவப்படுறாங்க. இங்க பாரு ரேவதி, கார்த்தி மேல உள்ள கோவத்துல தப்பான முடிவு எடுக்கிற, யோசனை பண்ணி பாரு. உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, உன் அக்கா தங்கச்சி உன்னை பிரிஞ்சா எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்னு யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க ஏதாவது என்னோட விருப்பத்தை கேட்டாங்களா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத நினைச்சாங்களா? அவங்க எதுவுமே யோசிக்கல. இல்ல அப்படி இருக்கையில நான் எப்படி வந்துட்டு அவங்கள பத்தி யோசிக்க முடியும்? தயவு செஞ்சு என்கிட்ட இனிமே இந்த விஷயத்த பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இது கேட்டதோட நம்ம அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உன்கிட்ட இது வரைக்கும் சொல்லாத உண்மையை நான் ஒண்ணு சொல்ல போறேன். கார்த்தி டக்குன்னு அவங்க அம்மாட்ட, அம்மா தயவு செஞ்சு சொல்லாதீங்க, பொறுமையா இருங்க. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, கார்த்தி இதுக்கு மேல இந்த உண்மையை சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு, அதுக்காக தான் நான் இப்போ உண்மையை சொல்ல போறேன். இங்க பாரு ரேவதி, இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன், நான் ராஜ சேதுபதியோட பொண்ணு அபிராமி. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்படி சொன்னா நான் வந்துட்டு இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சுதான் இப்படி சொல்றீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நடிச்சது போதும் அப்படின்னு சொன்னதோட அபிராமி டக்குன்னு அவங்க கையில இருக்கிற போட்டோஸை காமிக்கிறாங்க. காமிச்சு இப்பயாவது நம்புறியா அப்படின்னு சொன்னதோட ரேவதி அந்த போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜி சேதுபதி பரமேஸ்வரி கூட கார்த்தி இருக்கிற போட்டோஸும் அபிராமி இருக்கிற போட்டோஸையும் பார்த்துட்டு நம்ம ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, நீங்க தான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரன அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, ஆமா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரேவதிக்கு உண்மை தெரிய வரும். அப்ப கண்டிப்பா ரேவதி வந்துட்டு கார்த்திய கண்டிப்பா ஹஸ்பண்டா ஏத்துக்க போறாங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.